this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, ஃப்ரூட் க்ரீம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை மீடியம் ஸ்பீடில் 5 to 7 minutes நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக வருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வைப்பிங் க்ரீம் இருந்தாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லாவே இருக்கும். எப்பவுமே க்ரீமை பீட் பண்ணக்குள்ளே நீங்கள் மீடியம் ஸ்பீடில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் ஹையில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம்லேயே செய்யுங்க. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பவுடர் சுகர் தாங்க ஆட் பண்ணணும். இது கூடவே வெனிலா எசன்ஸ். இப்போ லோ ஸ்பீடில் ஒரு 2 minutes பீட் பண்ணால் போதும். நம்ம சுகர் போட்டு அதிக நேரம் பீட் பண்ணிங்கனாக்கா அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே பீட் பண்ணியாச்சு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வாழைப்பழம் ஸ்லைஸ் பண்ணதை போட்டுக்கலாம். அடுத்து சாப் பண்ண ஆப்பிள், அடுத்து நம்ம சாப் பண்ண ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே மாம்பழம் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க, அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒயிட் ட்ராகன், சப்போஸ் இது கிடைச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. பிங்க் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம சிவப்பு திராட்சை, இது கூடவே மாதுளைப்பழம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, கிவி இதெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பிங்க் கலர் ட்ராகன் யூஸ் பண்ணாதீங்க, இந்த டெசர்ட் ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். கலரும் போது நிதானமாக பார்த்து கலருங்க, பழம் எதுவும் உடையாத மாதிரி. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூடவே நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ண முந்திரி, இது கூடவே ஸ்லைஸ் பண்ண பாதாம், ஸ்லைஸ் பண்ண பிஸ்தா. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் கூட இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மினிமம் 2 to 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நேரம் ஆகும், மற்றபடி இது டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எப்பவுமே டெசர்ட் பொறுத்த வரைக்கும் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேலே ஸ்லைஸ் பண்ண முந்திரி போட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே ஸ்லைஸ் பண்ண பாதாம், ஸ்லைஸ் பண்ண பிஸ்தா, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ பிளேட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, ஃப்ரூட் க்ரீம் ரெடி. நம்மளால் ஒரே நேரத்தில் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி டெசர்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சம்மருக்கு இதை விட பெஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீம், அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா சில்லுன்ட்டு. இப்போ இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.